பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஜீவனோடு இருக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நேரத்திலேயும் அவருடைய தயவு நம்மோடு கூட இருக்கிறதற்காய் அவரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம், நன்றியோடு கூட துதிப்போம். இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் அவரை பார்க்கவில்லை, அவரோடு கூட நாம் வாழ்ந்தோமோ என்ன? அவர் எப்போவோ வாழ்ந்தார். எப்போவோ அவர் பூமியிலே வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் கூட அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தையை நாம் விசுவாசித்தால் நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக காணப்படும். நான் நம்ப வேண்டும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். நாம் கூப்பிடும் பொழுது நம் அண்டையிலே வருகிறார், நம் சத்தத்தை கேட்கிறார், நம்முடைய உணர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையின் இருதயம் நமக்குள் காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான அற்புதங்களை கண்டு களிக்க கர்த்தர் கிருபை செய்வார். நாம் அவரை கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை, அறிந்ததுமில்லை. ஆனாலும் கூட வேத பகுதியில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தையை பார்த்து நாம் விசுவாசிக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நாம் காணவில்லை என்றாலும் அந்த வார்த்தைகள் நிச்சயமான வார்த்தைகள், சத்தியமுள்ள வார்த்தைகள். ஆகையாலே இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார், குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தார், குருடர்களை பார்வையடையச் செய்தார். நாற்றம் எடுத்த லாசருவின் சரீரத்தை செத்து போன 4 நாள் ஆயிற்று என்று அந்த மகனுடைய சகோதரி சொன்ன போதிலும் கூட இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை அண்டையிலே நின்று லாசருவை பேர் சொல்லி கூப்பிட்டார். லாசரு உயிரோடு எழுந்து வந்தார். இப்படிப்பட்ட நம்பப்படாதவைகளின் நிச்சயமாக காணப்படுகிறது என்று நாம் உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் இதை செய்தார், நமக்கும் அதை செய்வார் என்ற நம்பிக்கையின் விசுவாசம் நமக்குள் இருந்தால் பலவிதமான ஆச்சரியமும் அதிசயமும் கர்த்தர் நம்முடைய சரீரத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிச்சயமாய் செயல்படுத்துவார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் சொன்னதைதான் செய்வார், செய்வதைதான் சொல்வார் என்று நான் நம்பிக்கைப்பட வேண்டும். அப்படி நம்பியிருக்கிற பிள்ளைகளை, விசுவாசிகளை அவர் கைவிட மாட்டார். ஆகையாலே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு கேட்கும்போது விசுவாசத்தின் மகிமையை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற தேவன் மேல் நம் பற்றியிருக்கிற உறுதியான நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன் என்று நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சிப்பாராக. அவருடைய மகிமுள்ள கரம் உங்களை ஆசீர்வதித்து நீண்ட ஆயுள் நாட்களை பெருக செய்து வசனத்தின்படி அவரை விசுவாசித்து
உறுதியாய் அவரை பற்றி கொண்டு காணப்படாதவைகளின் நிச்சயத்தை நாம் கண்டடைவோம் என்ற உறுதியின் நம்பிக்கை உங்களுக்குள் இருக்குமாகில் ஆச்சரியப்படக்கூடிய, அதிசயப்படக்கூடிய பலவிதமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.